இப்போ நீங்க சொல்லும் பொழுது விமர்சனம் ஒருத்தங்க பண்றாங்கன்னா, அந்த விமர்சனம் வந்து எந்த அடிப்படையில செய்றாங்க? எதற்காக? எந்த நோக்கம்ன்றதும் அங்க வந்து ஒரு காரணமா மாறுது அப்படின்றத நீங்க அங்க திரைப்படத்துறையிலே சுட்டிக்காட்டுறீங்க. விமர்சனம் பாரபட்சமா எப்படிங்க வரும் அப்ப? அத சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க கர்நாடக இசையில நான் ஒண்ணு போட்டு காமிச்சேன். அதுக்கு எந்த விதமான அ விமர்சனங்களும் கிடையாது. ஒரு தரங்கத்த வேற ராகத்துல மாத்தலாம். அது துக்கடான வேணாலும் நீங்க சொல்லிக்கங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே படைப்பு. நீங்க ஒரு கர்நாடக இசையில ஆரம்பம் தொட்டு கடைசி வரையும் பாடக்கூடிய அனைத்துமே மிக அற்புதமான படைப்பாளிகளுடைய மன ஊக்கம், அவருடைய மன எழுச்சி, அவருடைய அற்புதமான கலை மற்றும் திறன் வெளிப்பாடு. நான் அப்படித்தான் பாக்குறேன். நீங்க தான் அதை வரையறுக்கிறீங்க. முக்கியமான ஐட்டம், மெயின் ஐட்டம், அந்த ஐட்டம், இந்த ஐட்டம், துக்கடா இப்படி எல்லாம் நீங்க பேர் வைக்கிறீங்க. அதுலயே எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாமே படைப்பு. ஆனால் அப்படி கர்நாடக இசையில இருக்கக்கூடிய ஒரே படைப்புக்கான ராக மாற்றங்களை வேறு வேறு விதமாக கையாளுவது உங்களுக்கு உறுத்தலாக இல்லை. அதுல நான் சொன்ன மாதிரி ராகத்தினுடைய அந்த கட்டமைப்பிலே ஒரு சேலஞ்சு வச்சு அப்படி மாற்றி ஒரு அற்புதமான தன்னுடைய திறனை வெளிப்படுத்துவர் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறார் என்றால் அது விமர்சிப்பவருடைய மனநிலையை மட்டுமே நாம் ஆராய வேண்டும். சரிங்க சார். கண்டிப்பா. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒட்டுமொத்த ஒரு சமூகத்துக்கான ஒரு மெசேஜா கூட இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. சரி, இப்ப நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்றவங்கள பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை மேதமையை, கர்நாடக இசையில அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து ஆளுமையை பாராட்டியவர்கள் வந்து இந்த துறையில இருக்காங்களா? அப்படி உங்களால யாரையாவது அடையாளம் காண முடியுமா? பல பேர் இருக்காங்க. காலம் தொட்டு பல பேர். பாலமுரளி ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய மரியாதை கொண்டவர். கர்நாடக இசைஞானி அவருடைய கர்நாடக இசை புலமை மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவர். அதனாலதான் அவர் வந்து அந்த சின்ன கண்ணன் அழைக்கிறான் ரீதி கோலை ராகத்துல பாடினார் வந்து. அது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாடலா அமைஞ்சது. அதுக்கு பிறகு சுப்புடு ஐயா அவர்கள் கர்நாடக இசையை வெகுமளவு விமர்சனம் செய்யக்கூடிய சுப்புடு அவர்கள் இசைஞானி ஐயா அவருடைய கர்நாடக இசை திறனை பற்றி மிகப்பெரிய அளவுல பாராட்டியிருக்காரு. பல இடங்கள்ல அவர் வந்து பாராட்டுறாரு. இவன் படத்துல சிமேந்திர மத்தியமம் ராகத்துல அமைந்த பாடல் அதை கேட்டுட்டு அப்போ ஒரு தினமணியில ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அப்ப அந்த கட்டுரையில அவர் குறிப்பிடுறாரு, என்ன மாயமான்னு வச்சிருக்கீங்க நீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் போனாரு. அவ்வளவு அருமையா இருக்கே உங்களுடைய இந்த கர்நாடக இசை திறன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள் வந்து இசைஞானி அவர்கள் வந்து அவருடைய ஓன் கம்போசிஷன் கர்நாடிக்ல நாட் ஓன்லி இன் ஃபிலிம் மியூசிக், தனிப்பட்ட முறையில இந்த கர்நாடக இசைக்காக அவர் படைத்த படைப்புகள் தமிழ்ல மாத்திரம் கிடையாதுங்க, சமஸ்கிருதத்திலே மிக அற்புதமான கீர்த்தனையை படைத்தார் அவர். அதுவும் வித்தியாசமான ராகங்கள்ல படைச்சார். அந்த மாதிரி ராகவர்தினி ராகத்துல இசைஞானி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கிருதியை படைக்கிறாரு. அந்த கிருதியில இன்ஸ்பயர் ஆகி வயலின் மேதை, வயலின் ஜாம்பவான் லால்குடி ஜெயராமன் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு கிருதியை படைக்கிறார். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இசைஞானி ஐயா அவர்கள், லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய புதல்வர்கள் இவங்களே மென்ஷன் பண்றாங்க. இசைஞானி அவர்களுடைய படைப்பில் இன்ஸ்பயர் ஆகி அந்த ராகவர்தின ராக படைப்புல இன்ஸ்பயர் ஆகி அவர் ஒரு ராகவர்தினி ராகத்துல தன்னுடைய குலதெய்வமான முருகன் பேர்ல ஒரு கிருதி படைக்கிறார். லால்குடி ஜெயராமன் அவர்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி அவர் படைப்பாளி. அவர் அமைத்திருக்கக்கூடிய வர்ணங்கள் எல்லாம் மிக அற்புதமானவை. அப்படி ஒரு அற்புதமான ராகங்களை தேர்ந்தெடுத்து அந்த ராகரசம் சொட்ட சொட்ட அதுல தில்லானாக்களை அமைத்தவர், வர்ணங்களை படைத்தவர், கிருதிகளை படைத்தவர் பாலமுரளி ஐயா மாதிரி. அவர் வந்து இசைஞானி ஐயாவுடைய படைப்புல கர்நாடக இசை படைப்புல இன்ஸ்பயர் ஆகி ஒரு படைப்பை படைக்கிறார். அப்ப அதுக்கு மேல உங்களுக்கு வந்து என்ன ஒரு விருது வேணும்? இந்த மாதிரி ராகத்துல அவர் படைத்த ஏகதந்தம் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. இந்த நான் சொன்ன அவர் வந்து ஒரு மலையாள படத்துல என்டே சூரியபுத்திரி படத்துல ஒரு பாடல் அமைச்சிருந்தாரு, ஸ்ரீ சிவ சுத்தபத அப்படிங்கக்கூடிய அற்புதமான ஒரு கீர்த்தனம். இப்ப நான் அந்த விழாவில் நான் 1992-93 நினைக்கிறேன், காமராஜர் அரங்கத்துல இசைஞானி அவர்களே பாடி அரங்கேற்றினார் தன்னுடைய படைப்புகளை, கர்நாடக இசை படைப்புகளை. அந்த விழாவுக்கு வந்திருந்த செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள் அதை வந்து மனம் திறந்து பாராட்டினார். அது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவை நம்ம கேட்போம். பெரும் மனது படைத்தவர் செம்மங்குடி சீனிவாசி. இவரும் மாத்திரம் இல்ல, கேவி மகாதேவன் அவர்கள் வந்து மன்னவன் வந்தானடி கல்யாணி ராகத்துல அமைச்சப்ப ட்ரிப்ளிகேன்ல அவர் வீடை தேடி போய் பாராட்டிட்டு வந்தார். நீங்களாம் இப்படி பாட்டை போட ஆரம்பிச்சா அப்புறம் கர்நாடக செய்தியில நாங்களாம் என்ன பாடுறது அப்படின்னு கேட்டு வந்தார். அப்பயும் அவர் மகாதேவ மாமா என்ன சொல்றாருன்னா, நான் இதே எப்படி சொன்னீங்கன்னா என்ன சொல்றது, ஜீராமநாதர் போட்டது சிந்தனை செய் மனமே, அது வந்து கல்யாணி, அடியன் போட்டது கடையாணி அப்படிங்கிறாரு. மிகப்பெரிய மனிதர்கள். கேட்போம் ஒரு நிமிஷம். Hey,
குருவோ நமः. இசைஞானி இளையராஜா அவர்களே, அவர் இளையராஜா அவர்களுக்கு இசைஞானிங்கிற ஒரு டைட்டில் ரொம்ப பொருத்தமான டைட்டில் இன்னைக்கு சினிமாவுக்கான லைட் டியூன்ஸ் தான் போடுவர்னு சொல்லுவார். எனக்கு அவரை முன்னாலேயே நான் அவரை நிர்ணயிச்சுட்டேன். கர்நாடக சங்கீதத்துல நல்ல ஞானம் இருந்தால்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்ம சங்கீதத்துல உள்ள விசேஷம் இன்னைக்கு நான் ஒரு மாதிரி பரம சந்தோஷமான நிலைமையில இருப்பேன். காரணம் என்னன்னா, அவர் இன்னைக்கு ஒரு வர்ணம் பாடின, அவர் செய்தது ஒரு வர்ணம், அது தமிழ்ல ஆவோகிறார்கள். அப்புறம் கணபதி கீர்த்தனம் சுப்பிரமணிய சுவாமி பேர்ல கீர்த்தனம் சமஸ்கிருதத்துல. மொழி வித்தியாசம் அவர் பார்க்கல. விசேஷமா நான் ஒரு காரியம் சொல்றேன். இப்ப நன்னா பாடும்போது ஒரு கீர்த்தனத்தை அந்த சாகித்யத்தை ஒத்து அப்படி கவனிச்சிட மாட்டா. அதுல இருக்கிற சங்கீதத்தை தான் கவனிப்பான். சாகித்யத்தையே கவனிக்கிறதுன்னு வந்ததுனாக்க அதுல சங்கீதம் இருக்காது. சங்கீதம் நன்னா இருக்கணும்னாக்க சாகித்யத்தை சொல்லாமல் சொல்லணும். வெடுக்கு வெடுக்குன்னு சொன்னா அது நன்னா இருக்காது. அந்த முறையில அவர் கீர்த்தனங்கள்லாம் செய்திருக்கிறத பார்த்தேன். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா உங்களுக்கு முன்னால ஆச்சரியம் சொல்றேன், இதுக்கு முன்னாலேயே நான் ஆச்சரியப்பட்டாச்சு. அவருடைய முயற்சியினால சினிமா உலகத்திலையும் நம்ம சங்கீதமே வளைய வரணுங்கிற ஒரு பெரிய ஆசையை நான் வச்சுட்டு இருந்தேன். அது அவர் நிறைவேற்றி வருடத்துல எனக்கு சந்தேகமே இல்லை. அப்படி வந்தால்தான் தேவலை. சினிமாவுல இதுக்கு முன்ன தியாகராஜ பாகவதர் அவள்ளாரும் நடிச்ச படங்கள்ல எல்லாம் விசேஷமா கர்நாடக சங்கீதம் தான் இருந்தது. அது இன்னைக்கும் கூட இருக்கு. தியாகராஜ பாகவதர் பாடின பாட்டெல்லாம் இன்னைக்கும் கூட இருக்கு. அது என்னைக்கும் அழியாது. அதாவது காரணம் என்னன்னா, உயிர் உள்ள ராகங்கள்ல ராகங்களே உயிர் உள்ள ராகங்கள். அந்த மாதிரியில நம்ம இசைஞானி அவர்கள் செய்திருக்கிற கீர்த்தனங்கள்லாம் ரொம்பவும் போற்றத்தக்கது. ரொம்ப நான் பாராட்டுறேன் அவரை. அவர் இன்னும் திடமா இருந்துகிட்டு அநேக காலம் இருந்து இது நிறைய நம்ம சங்கீதத்துக்கு சேவை பண்ணணும்னு நான் பகவானை பிரார்த்திச்சேன். எப்பேற்பட்ட ஒரு பாராட்டு பாருங்க. கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்லும் போது அந்த வீடியோ கேட்கும் போது செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர்ன்றவர், அவருக்கு உண்மையிலேயே அவர் அங்க ஒரு சக்கரவர்த்தியா பார்க்கப்பட்டவர். இன்றும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அவர் உண்மையிலேயே இசைஞானி இவர்தான் அப்படின்னு சொல்றதும், அவருடைய ராகம், அவர் கண்டுபிடித்த ராகத்தை பத்தி பேசுறதுன்ற பதிவுகளும் இங்க இருந்திருக்குன்றது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு தரவு தான் அது. நிச்சயமா இந்த தலைமுறைக்கு சென்று சேரணும் இந்த தகவல்கள். கண்டிப்பா. ஆமா. ஆனா இத பத்தி யாரும் ஒரு பொது வெளியில அவ்வளவா பேசப்படல. இந்த வீடியோ நீங்க தான் இன்னைக்கு பிளே பண்ணி காட்டுறீங்க. இது யூடியூப்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஆனா நமக்கு போய் நிறைய பேருக்கு சென்றடையில. அதை பத்தி யாரும் வெளியில அதை பத்தி அவ்வளோ எடுத்து சொல்லி யாரும் பேசல. சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பத்துல பேசின அதே விஷயம் தான். நம்ம பீத்தோவன், மொசார்ட்டுக்கு இணையானவர் இளையராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய கர்நாடக இசை ஜாம்பவான்கள் அவர் என்னவா பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு தொக்கி நின்றுட்டே இருந்தது. அதுக்கான விடையாதான் இன்னைக்கு நம்மளுடைய முழு உரையாடலும் இருந்திருக்கு. இங்க நமக்கு நம்மளுடைய ஜனரஞ்சக ஆடியன்ஸ்க்காகவும் ராஜா அவர்களுடைய இசையில நமக்கு கேட்கும்போது ரொம்ப லைட் மியூசிக்கா, ஒரு ரொம்ப மெல்லிசையாகவும் ஒரு கிராமிய இசையாகவும் ஒலிக்கக்கூடிய பாடல்களிலும் அவர் காத்திரமான கர்நாடக இசைகளை பயன்படுத்தியிருக்காரு, இசை வடிவங்களை பயன்படுத்தியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி சில பாடல்களை இங்க எங்களுக்கு குறிப்பிட்டா ரொம்ப எல்லாருக்குமே மகிழ்ச்சியாகவே இருக்கும். அது ரொம்ப சிறப்பா சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம கர்நாடக இசையில கம்பீரமாக அறியப்படக்கூடிய ராகங்கள்னு பொதுவா நம்ம அந்த அம்சத்துணி ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு கலை கட்டுறதுக்கான அந்த ராகம்லாம் எப்படின்னா ரொம்ப கம்பீரமாக தான் பயன்படுத்தப்படும். நீங்க கர்நாடக இசை படைப்புகள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும்
நாட்டையாக இருக்கட்டும், இல்ல ஒரு கேதாரம் ராகமாக இருக்கட்டும், அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிமாணங்கள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் காமிச்சார். இந்த அம்சத்தொனியில நீங்க சொன்ன மாதிரி மயிலை மயிலை பாடலாக இருக்கட்டும், இல்லைன்னா பூ முடித்து பொட்டு வைத்த பாடல் இருக்கும். பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா. இந்த பாடல்களுடைய சிறப்பு என்னன்னு வச்சுங்களேன், இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மெட்டுகளை கொடுத்துட்டு அந்த முன்னிசை மற்றும் இடை இசையில் இருக்கக்கூடிய இந்த மேற்கத்திய சாஸ்திரிய அல்லது மேற்கத்திய பின்னவீன இசைகள்ல இந்த ராகங்களுடைய இந்த ராக இசைக்கோவைகளுடைய அழகு சற்றும் குறையாமல், அந்த சுரங்களுடைய ஜீவன் குறையாமல், அந்த வாத்திய கருவிகளை அவர் பயன்படுத்தின அழகு என்பது உச்சகட்ட திறமை. அது வந்து அனைத்திலும் மேன்மையானது. போனா அது வந்து ஒரு டிவைன். நீங்க அதை கேட்கும்போது தெரியும். அது நம்ம இப்ப இந்த சொல்றாரு பாருங்க, செம்மகுடி சீனிவாசையர் சொன்ன அந்த கர்நாடக இசை அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அவர் ஒரு தெய்வீகம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கிட்டாலே, அந்த தெய்வீகத்தை இது போன்ற ஒரு திரை இசை பாடல்களின் வாத்திய கோர்வைகள்லயே அவர் வச்சிருக்காரு. அதை நம்மளால எந்த காலத்துல, அதனாலதான் 40 வருடம் 50 வருடம் கடந்து இன்னும் புதுமையா இருக்குது. என்னைக்கு கேட்டாலும் புதுமலர் மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு நீங்க வந்து எந்த ராகம், ஒரு மாயமால கவுள ராகமா எடுத்துக்கிட்டாலும் சரி, மாயமால கவுளையில அவர் போட்ட அந்த காலத்திலேயே அந்த புறத்தில் ஒரு மகாராணி பாடலாக இருக்கட்டும். இதை தவிர இந்துஸ்தானில வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ராகம் வந்து பகாடின்னு ஒரு ராகம். பகாடி ராகத்துல வந்து அநேக இந்தி பாடல்கள் இருக்கின்றன. பல்வேறு திரை இசை, பிராந்திய திரை இசை பாடல்கள்லயும் அந்த ராகம் கண்டிப்பாக இடைபெறுகிறது. இவர் வந்து அதை மிக மிக உன்னதமாக பயன்படுத்தினார். இவருடைய இசையமைப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மேற்கத்திய பின்னணி, அதோட அவர் வந்து மிக சரியா பிளெண்ட் பண்ண அந்த அந்த ஏரியா இருக்கு பாருங்க. அது எப்படின்னா, நல்ல இசை புரிந்தவர்கள் எல்லோரும் ரசிக்கிறாங்க. இசை புரிந்து இந்த ராகங்களுடைய பாவங்கள் தெரிந்து ரசிக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விருந்து. அப்படிதான் அவர் படைச்சிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது ஒரு பாடல், சீர்கொண்டு வா வெண்மேகமேன் ஒரு பாடல், அருமையான பாடல். அதுக்கப்புறம் வான்மேகங்களே வாழ்த்துங்கள் அது. அப்புறம் இந்த மான் முந்தன் சொந்தமாய் அந்த பாடல். அநேக பாடல்கள் பகாடியில. மௌனமான நேரம் இளம் மனதில் என்ன பாரம். எத்தனையோ வகை பல உணர்வுகளுக்கு பல்வேறு வெளிப்பாடுகள். இன்னொன்னு ரொம்ப குறிப்பாக சொல்ல போனா, நீங்க திரை இசையில நீங்க கர்நாடக இசைக்கு ஒரு கச்சேரிக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு பாடகர் பாடுறாரு, அவருக்கு அடிப்படை ஸ்ருதி ஒரு ஸ்ருதி தான். ஒரு ஸ்ருதினா இந்த அடிப்படையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்ருதி தனக்கு அவர் பயிற்சி பெற்ற, அவர் குரலுக்கு ஒப்பா அவர் வந்து பல காலமாக பயிற்சி பெற்ற அந்த ஸ்ருதியில தான் அவர் பாடுறாரு. அந்த ஸ்ருதிக்கு ஸ்ருதி சேர்க்கப்பட்ட பக்கவாத்தியங்கள், வயலினாக இருக்கட்டும், கஞ்சிரா, நம்ம மற்ற மிருதங்கம் போன்ற பக்கவாத்தியங்கள் எல்லாமே அந்த ஸ்ருதிக்கு ஒப்ப ஸ்ருதி சேர்க்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி முடியும் வரை அனைத்து பாடல்களுமே அந்த ஸ்ருதியில தான் பாடுறாங்க. பாடும்போது சில சமயத்துல ஏதாவது ஒரே ஒரு உருப்படி எடுத்துட்டு ஒரு ராகத்தை கிரகபேதம்னு சொல்லி இன்னொரு ராகமா மாற்றக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்கு. ஸ்ருதி பேதம், கிரகபேதம்னு இந்த மாதிரி ஒரு 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 சுரத்துல நின்று அந்த அடிப்படை ஸ்ருதியை மாற்றி வேற ஒரு ராகமா கொண்டு போறது. இந்த டெக்னிக்கே இவர் வந்து வெஸ்டர்ன்ல வந்து மாடுலேஷன் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு, பைவோட் கார்ட்ஸ்னு போடுவாங்க. அந்த அடிப்படையில பின்னணி இசையில பல இடங்கள்ல அந்த ராகங்களை மாற்றி கொண்டு போறாரு. அது இன்னும் அதிபுத்திசாலித்தனமான விஷயம். அதையெல்லாம் புரிஞ்சு கேட்கும் போது இன்னும் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இந்த மாதிரி நீங்க அவர் பயன்படுத்தின சண்முகப்பிரியா இருக்கு பாருங்க. சண்முகப்பிரியா வந்து ரொம்ப ரொம்ப கிளாசிக்கலா மகாதேவன் அவர்கள் வந்து பயன்படுத்தினார், மறைந்திருந்தே பார்க்கும் விஷயங்கள். இவர் இன்னும் அதை வந்து வெகுஜனங்களுடைய பாடலா ராகமா கொண்டு வந்தார். காதல் கசக்குதையா பாடலாக இருக்கட்டும், மான்பாவம் படத்துல, இல்லைன்னா தந்தன நந்தன தாளம் வரும் பாடல், புதிய வார்ப்புகளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம ஊரு விட்டு ஊர் வந்து, எப்பேற்பட்ட உதாரணங்க அந்த பாட்டு. கரகாட்டக்காரன்ல அந்த பாட்டினுடைய நீங்க இடை இசையை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இந்திய இசை வடிவம், இந்த சண்முகப்பிரியா ராகத்திற்கு இந்திய இசை வடிவம், அதற்கு ஒப்பான மேற்கத்திய இசை வடிவம், இரண்டையும் பேரலா ரன் பண்ணி காமிப்பாருங்க அவரு. இதை ஒரு இசை கோவையாக அழகாக வடிவமைத்து இரண்டையும், இதெல்லாம் ஒரு பல்கலைக்கழக பாடத்திட்டம். போற போக்குல சர்வசாதாரணமா பல பாடல்கள்ல போட்டு போயிட்டாரு. இது 1-2 இல்ல, ஆரம்ப கால பாடல்கள்ல அவருடைய இசையமைப்புல வந்து பல பாடல்களை பாத்தீங்கன்னா 3 இடை இசை இருக்கும், 3 சரணங்கள் கொண்ட பாடல்களா இருக்கும்.
ஒரு இசை வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆர் வெஸ்டர்ன் பேசிக்ல இருக்கும். ஒண்ணு கிராமிய, அந்த ராகத்தினுடைய கிராமிய வெளிப்பாடு. மூணாவது பாத்தீங்கன்னா அந்த ராகத்தினுடைய இந்த செவ்வியல் அழகியல் வெளிப்பாடு, கர்நாடக இசை அடிப்படையிலான. இப்படியெல்லாம் வந்து பாடத்திட்டங்களே நடத்தியிருக்காரு அவர் தன்னுடைய திரை இசை பயணத்துல. இது அவ்வளத்தையும் ஆவணப்படுத்தி வச்சிருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன், அவர் வந்து திரை இசை அமைப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி, கர்நாடக இசையின் மகோன்னதமான படைப்பாளி அப்படிங்கிறத தாண்டி, இசையின் மீது கொண்ட தன்னுடைய அபரிமிதமான பக்தியினால் இசையை ஆவணப்படுத்த வேண்டும் உலக இசை அப்படின்னு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் மகா கலைஞர். நான் அவர் அப்படித்தான் பாக்குறேன். நீங்க ஏன் பிரபஞ்ச இசை மையம்னு அவரை தொடர்ந்து சொல்றீங்கன்றது வந்து இப்ப நீங்க கொடுத்த விளக்கங்கள் மூலமா நமக்கு வந்து முழுமையா புரியுது. அவர் வந்து ஏதோ ஒரு இசை வடிவத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள மட்டும் சஞ்சரிக்காம முழுக்க அவர் வந்து ஒரு அவருடைய ஒரு அவருக்குன்னு ஒரு கேலக்சியே இருக்கு. மியூசிக் ஆஃப் கேலக்சி அப்படின்றது வந்து ரொம்ப இந்த திரை இசை பயணத்தை இவ்வளவு காலம் நடத்திட்டு நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டு வேற தேடி போறாருங்க அவரு. அடுத்து திருவாசகத்தை எடுத்துட்டு அது ஆரட்டரியான உலகத்துல இசை, அந்த மேற்கத்திய இசை பிளாட்ஃபார்ம்ல வச்சு ஒரு உலக இசையா அதை அழகுபடுத்தி பாக்குறாரு. அந்த திருவாசக படைப்புல வழிந்தோடக்கூடிய ராகங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சுத்த தின்யாசியாக இருக்கட்டும், ஒரு சுமனை சரஞ்சனியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மிஸ்ர மாண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல பயன்படுத்தக்கூடிய சாருகேசி, காப்பி, பல ராகங்கள்ங்க அவ்வளவு அற்புதமாக அந்த அந்த இசை கோர்வைகள் அந்த ராகத்தின் அடிப்படையில அப்படிப்பட்ட அந்த ஆரட்டாரியா மேற்கத்திய வெளிப்பாடுல வரும்போது அது கொடுக்கக்கூடிய நமக்கு அந்த உணர்வை விவரிப்பதற்கு வார்த்தையே இல்லை. அதுதான் வந்து ஒரு படைப்பாளியாக, ஒரு இந்திய படைப்பாளியாக, ஒரு கர்நாடக இசையினுடைய அசுர பலம் கொண்ட ஒரு படைப்பாளியாக, ஆனால் இசையை ஆவணப்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஆவல் கொண்ட ஒரு மகா கலைஞனாக, சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு கலைஞனாக அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு சாதனை தவம்னு தான் சொல்லுவேன். மிக்க நன்றி சார், ரொம்ப நன்றி. அதாவது நீங்க ஒரு இசை அமைப்பாளரை பத்தியோ இல்ல ஒரு திரை இசையை பத்தியோ ஒரு லெவல்ல மட்டும்தான் பொதுவான டிஸ்கஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை வந்து ரசிக்கிற ஒரு மனநிலையில அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஆனா அதை தாண்டி நீங்க வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்புடன் தனக்கு கிடைச்ச ஒரு அபூர்வமான ஒரு இசை ஞானத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அவர் தான் இசை ஞானி அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. 1 மணி நேரமோ இல்ல ஒரு நாளுக்கு வந்து கண்டிப்பா இசை ஞானியுடைய இசையை பத்தி பேசுறதுக்கு நமக்கு போதாது. இந்த நாள்ல நீங்க வந்து எங்களோட இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு முதல்ல என்னுடைய முதல் கண் நன்றி. நிச்சயமாக இன்னொரு சந்திப்பிலையும் வந்து தொடர்ந்து நம்ம வேற ஒரு தலைப்புல இசைஞானி பத்தியும் பேசுவோம், இன்னும் வெவ்வேறு விஷயங்களை பத்தி பேசலாம். நன்றி. இந்த வாய்ப்பளித்து பொதுவாக உலக இசை, இந்திய திரை இசை, இசையில் எந்த வேறுபாடும் இல்லை, ஏற்றத்தாழ்வும் இல்லை. நாம் பார்க்கக்கூடிய பார்வை, அமைத்து வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பு, இவைகளை பற்றி விரிவாக விளக்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்து தமிழ் திசை காமதேனு உங்களுக்கும் அற்புதமான என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.